சமூக வலைதளத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு 2 சிறுவர்கள் அழைத்து இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா, ஒரு அட்வைஸ் குடுத்திருக்காரு. அதாவது இப்படியே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. படிப்பு முக்கியம் அப்படின்றத குடுத்திருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இத? கேலி கூத்தா இருக்கு சார் இதெல்லாம். ம். அதாவது டிராமா பண்ணிட்டு இருக்காங்க சார் இவங்க. இவங்க அதைத்தான் செய்வார் இவர். நீங்க நல்லா பாருங்க. நல்லா கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ம். அதாவது நடிகர் விஜய் அவருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னதா சொல்றாங்க. ஏன்னா அவர் வெள்ளை சட்டை ஒரு காக்கி கலர்ல உள்ள பேண்ட்டை அவர் போட்டுட்டு இருந்தாரு. அது அது யாரு சொன்னாங்களோ இவரும் அதுக்கு பிறகு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு நடிகர் விஜய். இவருக்கு என்ன, இவரு முதலமைச்சர் தானே, இவருக்கு என்ன போச்சு, அதை தூக்கி நான் போட்டு வரேன் சார். இது நடிகர் கிடையாது சார், இது அரசியல். அரசியலை நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் உங்களை நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறத அடையாளப்படுத்த போகுது. நல்லாட்சி கொடுத்தீங்களா நல்லாட்சி கொடுக்கலையாங்கிறத அந்த நீங்க செய்யற அன்றாட செயல்கள் தான். ஆனா நீங்க இந்த ட்ரெஸ் அவருக்கு ட்ரெஸ்ஸை காப்பி அடிச்சு நீங்க போட்டு போடுறதுனால நீங்க மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புற அளவுக்கு இருக்கு. மக்கள் அவ்வளவு பைத்தியக்காரங்களா? டோப்பை வச்சுட்டு அமைஞ்சதே முதல் சரி கிடையாது என்ன கேட்டா. அது அரசியலுக்கு தேவையில்லை. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், ஆனா அவரே டோப்பை வைக்கிறது இல்லை, விக்கு வைக்கிறது இல்லை. அவருக்கு அது படத்துல நடிக்கும் போது வைக்கிறாரு, அவ்வளவுதான். மற்ற நேரத்தில் அவர் நார்மலா மனுஷனா தான் அவர் இருக்காரு. ஆனா நீங்க அரசியல்வாதி, ஆனா நீங்க டோப்பை வச்சு நீங்க அதை மறைக்கணும், 70 காணிக்கணும்னு நினைக்கிறீங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு எந்த அருகதையும் மு க ஸ்டாலின் கிடையாது. நான் உண்மையை சொல்லணும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றோம்னா அதை நான் கடைபிடிக்கிறவனா இருக்கணும். இவரு என்ன சரி வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை அந்த குடும்பத்துக்கே கிடையாது. ஊர்ல உள்ள அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஹிந்தி படிக்கலாம். இந்திய படிக்க வச்சுட்டு இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வரைக்கும் ஊட்டிட்டு இருக்கீங்க இந்திய. ஆனா ஊர்ல எவனுமே ஹிந்தி படிக்க கூடாது. அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஹிந்தி படிக்க கூடாது. அதே மாதிரி இந்த நவோதய பள்ளிக்கூட தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்க கூடாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிக்கிறீங்க. அது வரவே கூடாது. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்குதா. அதனாலதான் இவங்க அம்பானி அதானி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. காரணமே அதான். எதுக்கு அம்பானியை கரிஞ்சு கொட்டிட்டு இருக்காங்க? அம்பானி எல்லாரும் கையிலயும் மொபைல்ல டேட்டாவை கையில கொடுத்து விட்டாரு. எல்லாரும் இப்போ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இவங்க சொல்றதை இவனும் கேட்கறது இல்லை, காது கொடுக்கறது இல்லை. கலைஞர் டிவியில டிஆர்பி ரேட்டோ இல்லைன்னா சன் டிவியினுடைய நியூஸுக்கு சன் நியூஸினுடைய டிஆர்பி ரேட்டோ பாருங்க, அங்கே ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருப்போம். அப்போ அந்த இதெல்லாம் அடி வாங்கிட்டு அதை யாரும் அதிகமாக பார்க்கல, எல்லாம் இங்கே போய் சேர்ந்துட்டு உண்மை தெரிஞ்சு போகுது. அதனாலதான் இவங்க அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி கார்பரேட்டு எல்லாம் சொல்லிட்டு அலைஞ்சாங்க. மக்களுக்கு தெரிஞ்சிடு சார். ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. நாடகம் எவ்வளவு நாள் நடப்பீங்க? ஊர்ல உள்ள இந்துக்காரெல்லாம் தாலி இருக்கணும், இந்துக்காரர்களுடைய பெண்கள் எல்லாம் தாலி போடக்கூடாது. நீங்க எல்லாம் இந்து மத வழிபாட்டெல்லாம் கிண்டல் பண்ணுவீங்க. இந்து சனாதன தர்மத்தை டங்கை விட மோசமானது, மலேரியாவோட அதை தடுக்கக்கூடாது, ஒழிக்க தான் செய்யணும், இப்படி எல்லாம் பேசி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. ஆனா உங்க துர்கா அம்மாவை கொண்டு போய் கோயிலுக்கு அனுப்பி விடுவீங்க. அது ஒரு நாடக கம்பெனி. தேர்தல் வந்தா, இடைத்தேர்தல் வந்தாலும் சரி, பொது தேர்தல் வந்தாலும் சரி, ஒன்னும் கோயிலுக்கு போயிருவாங்க. இந்துக்கார அவ்வளவு முட்டா பயனுள்ள எல்லாம் இல்ல. ஒரு பக்கம் நீங்க கிறிஸ்தவங்களுக்கு அவங்களாலதான் எங்க ஆட்சி, நீங்க போட்ட பிச்சைன்னு நீங்க தான் சொல்றீங்க. இந்த பக்கம் முஸ்லிம்களுக்கான ஆட்சின்னு நீங்க சொல்றீங்க. இந்துக்காரனுக்கு நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. மத அடிப்படையில செய்யறதே தப்புன்னு சொல்றீங்க. நீங்க கிறிஸ்தவன் இந்து முஸ்லீம்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் ஆட்சியை கையில கொடுத்தாச்சு, மக்களுக்கான ஆட்சி தான் நீங்க பண்ணணும். இதுல மத ரீதியா நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல வேற மதசார்பற்ற ஆட்சி புண்ணாக்குன்னு வேற சொல்லிட்டு அலையறீங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேவலமா இல்லையா? இதெல்லாம் கண்டிப்பாக துரத்தப்பட வேண்டிய ஆட்சி தான். நீங்க எங்க ஊபியில நடக்குதுல, அது என்ன ஆட்சி நடக்குங்க? இந்துக்களுக்கான ஆட்சியா நடக்குது. கிறிஸ்தவங்களும் இருக்காங்க, முஸ்லிம்களும் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அங்க முஸ்லீம் 20% மேல இருக்காங்க. அந்த முஸ்லிம்களை கொண்டாடுற ஆட்சி அந்த ஒரு யோகி கொடுக்குறாருல, ஒரு சன்னியாசியால கொடுக்க முடியுது. ஆனா நீங்க இங்க இருந்துட்டு இந்துக்காரனை கோயில இடிக்கிறது, கோயிலுக்கு எது எடுத்தாலும் நான் இந்து முஸ்லீம்னு பார்த்தே தான் செய்வேன். இல்லைன்னா இந்துக்காரனா தான் நாங்க அது அவனுக்கு அவன் பக்கம் நியாயம். அந்த கர்மத்துக்கு தான் நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேன். முதல் முறை எங்க ஊர்ல திமுக கொடியை கட்டினதே பல தடவை சொல்லிட்டேன். எங்க அப்பாவும் எங்க மூத்தப்பாவும் தான். அதாவது செல்ல வடிவு நாடாரும் எங்க அப்பா சின்னப்பா நாடாரும் தான். எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரம் பக்கத்துல உள்ள குமாரபுரம் தோப்பூர்ல முதல்ல திமுக கொடியை திருட்டுத்தனமா ராத்திரி 12 மணிக்கு மேல அங்க ஊர்ல மையப்பகுதியில இருந்து ஒரு பெரிய அரச மரத்துல ஏறி கட்டி விட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டாங்க. 2 மாசம் கழிச்சு காலையில வந்த உடனே கொந்தளிச்சுட்டாங்க. அந்த கொடியெல்லாம் அவுத்து போட்டிருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு பிறகுதான் இந்த கொடியை கெட்டுனது யாருன்னே தெரியும். கொடி ஏற்றல, திருட்டுத்தனமா கெட்டினது அவருக்கு மகன் தான் நான். அவர் எங்க அப்பா இறக்குறது வரைக்கும் என் தலைவன் கருணாநிதினு சொல்லிட்டு இருந்த ஆளு. அவருக்கு ரத்தம் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. நான் ஏன் இந்த கருங்காலி கட்சியை விட்டு நம்ம அது நமக்கு அதுக்கு மேல ஒரு வெறுப்பு, சின்ன வயசுல போஸ்டர் எல்லாம் ஓட்டி திமுக போஸ்டர் ஓட்டின ஆளு. ஏன் அதுக்கு மேல வெறுப்பு வந்துச்சுன்னா, இந்துக்கள் மத்தியில ஏதாவது பக்கத்துல நியாயம் இருந்தா கூட இருக்கும், பல நேரங்கள்ல இருக்கும். கிறிஸ்தவன் தப்பே செய்திருந்தா கூட கிறிஸ்தவன் பக்கம் தான் போய் இந்த கட்சிகள்லாம் நின்றுச்சு.
திமுக பர்டிகுலரா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் அப்படியே நின்னாங்க. அதை கண்கூட நமக்கு பார்க்கும்போது நம்ம அதை யோசிக்கும் போது நம்மளால அதை ஜீரணிக்க முடியல. ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கிறிஸ்தவங்க இந்த 2 சமுதாயம் இருக்குது. இந்த 2க்கும் பொதுவா தானே அரசு இருக்கணும். ஆனா கிறிஸ்தவம் இருக்கனால அந்த அந்த பக்கம் நியாயம் வந்து இந்த பக்கம் நிக்குது அப்படின்னா, கிறிஸ்தவ பக்கம் அவன் தப்பு செய்தவன். அப்ப அவனுக்கு எதிரா தானே நீங்க நடவடிக்கை எடுக்கணும். எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுக்கல. அதை பார்க்கும்போது தான் நமக்கு கோபம் வந்துச்சு. இந்த ஒரு கேடு கெட்ட கட்சி தேவைன்னு சொல்லிட்டு தான் அப்புறம் நம்ம அதை விட்டு வெளியே வந்தோம். மற்றபடி வேற நமக்கு அதுக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதே நிலைப்பாட்டில் நம்ம இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஒரு முதலமைச்சரா நாற்காலியில் ஒன்றுனா இவரு அதான் செய்யறாரு. இதெல்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டியதுதான். இந்துக்கள் மத்தியில் முன்னாடி விழிப்புணர்வு கம்மி. அதை நம்ம ஒரு பார்த்துக்கணும். இவங்க இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமே தான். துக்ளக் ஆசிரியர் பழைய ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி இந்துக்கள் வந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு, இந்துக்கள் மத்தியில் ஒற்றுமை உருவாயிட்டு அப்படின்னா இந்த கோஷம் எல்லாம் காவடி எடுத்துட்டு போயிடும். பழனிக்கு பால் காவடி எடுத்துட்டு போகும். மொட்டை போட்டுட்டு திருச்செந்தூர்ல போய் மொட்டை போட்டுட்டு வருவாங்க. இந்த கருணாநிதி குடும்பத்திலேயே நடக்கும் அது. இப்பவுமே துர்காவை அனுப்பி விடுறாங்கல்ல, நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு. என்ன பாருங்க, எலெக்ஷன் வரைக்கும் வந்து இதுதான் நடக்கும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பழையபடி இவங்க வேலையை வெற்றி பெற்றார் அதை ஆரம்பிப்பாங்க. வெற்றி பெற போறது இல்லை. ஏன்னா திமுக எந்த காலத்திலையும் 2வது தடவை ஆட்சிக்கு வந்ததே வரலாறே கிடையாது. அது அப்படி ஒரு ராசியம் இருக்குன்னா நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு நீங்க எதிர்பார்த்தா சரி. அதனாலதான் 24 கட்சி 23 கட்சியை வந்து சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி, பெரிய மெகா கூட்டணி ஒரு பின்பத்தை ஏற்படுத்திட்டு போறாங்க. நீங்க மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டாடுவாங்க. மோடியை கொண்டாடுவாங்கல்ல, உலகத்திலே கொண்டாடுறாங்கல்ல. மோடிக்கு எதிராகத்தான் பேசுறாங்க முஸ்லிம்கள், பெரும்பாலும் நிறைய பேர் எதிராகத்தான் பேசுறாங்க. ஆனா அரபு நாட்டுல போய் உட்காந்துட்டு எங்க மோடி இல்லைன்னா நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாதுன்னு அவன் தானே சொல்றான். இன்னைக்கு நடக்கிற சண்டைக்கு அரபு நாடுகள்லையும் சரி, இந்த முஸ்லீம் நாடுகள்லையும் சரி, அதாவது ஈரான்ல இருந்து இவன் குண்டு வீசி இதெல்லாம் பண்ணும்போது இந்தியர்களுக்கு மேல எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கு. இல்லைன்னா இந்திய எண்ணெய் கப்பலை மட்டும் அவன் திறந்து விடுறான்னா என்ன காரணம்? மோடிங்கிற மாமனிதன் தலைமையில இந்த நாடு இயங்குறது தான் காரணம். அதனால புரியுது, அரசியல் காரணங்களுக்காக இல்லை மசூதியில சொன்னா, சர்ச்சில் இந்த விளங்காத பாதிரிகள் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி வேணா திமுகவை தூக்கி பேசலாம், எதாவது பண்ணா உண்மை என்னன்னு புரிய தானே செய்யும். ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளையும் சேர்ந்து தானே பாதிப்புக்குள்ளாகுது. மாற்றம் வரணும் கண்டிப்பா தமிழ்நாட்டில். கண்டிப்பாக தேர்தலில் திமுக அணி பெரிய அளவுல தோல்வியை சந்திக்கத்தான் போகுது. சந்திக்கணும். அப்பதான் அது நல்லதா இருக்கும். மீண்டும் இணைந்து பேசும். தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.